What's up guys, welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபிளாஷ் போட்டோகிராஃபி. அது என்னது ஃபிளாஷ் போட்டோகிராஃபி? ஃபிளாஷ் இல்லாம போட்டோ எடுக்க முடியாதா? நேச்சுரல் லைட்ல போட்டோ தான் நான் எடுக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையாதா? பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நேச்சுரல் லைட்டில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அமெச்சூரான விஷயம் மாதிரி தெரியுது, ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கலாம். அது நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் ஃப்ளாஷை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ட்ரெண்டிங்கில் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபின்னு என்ன, அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபினா என்னன்னா, கண்ட்ரோலிங் த லைட். லைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நேச்சுரல் லைட்டில் இயற்கையாகவே வெளிச்சம் வருது, ஸோ அதான் நேச்சுரல் லைட்னு சொல்றோம். ஆனா ஃபிளாஷ் போட்டோகிராஃபில ஆர்டிஃபிஷியலா செயற்கையா இல்லாத ஒரு லைட்டை நம்ம கிரியேட் பண்றோம், சோ நம்ம கண்ட்ரோல் பண்றதுதான் ஃபிளாஷ் போட்டோகிராஃபி. இத 4 விஷயங்களை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஒன்னு, அமௌண்ட் ஆஃப் லைட், எவ்வளவு லைட் நம்மளுக்கு வேணும், தேவை இல்ல வருது அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்றோம். ரெண்டாவது விஷயம், டைரக்ஷன் ஆஃப் த லைட், லைட்டோட டைரக்ஷன், அது ரைட் சைடுல இருந்து வருதா, லெஃப்ட் சைடுல இருந்து வருதா, நேரா வருதா, கீழ இருந்து வருதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அடுத்த விஷயம், லைட்டோட குவாலிட்டி. அது என்ன குவாலிட்டி? பொருள் வாங்க போறேன், குவாலிட்டி பத்தி பேசுறீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. லைட்டோட குவாலிட்டினா இங்க நம்ம வந்து ஹார்ட் லைட் அண்ட் சாஃப்ட் லைட் பத்தி பேசுறோம். ஒரு பிக்சர் வந்து நல்லா சாஃப்டா ஃபிளாட்டரிங்கா வேணும்னா அது சாஃப்ட் லைட். நல்லா வந்து ஷேடோ எல்லாம் நல்லா ஷார்ப்பா வேணும், அது வந்து போல்டா இருக்கணும், அதோட டெக்ஸ்சர்லாம் நல்லா கிளியரா தெரியணும்னா ஹார்ட் லைட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதான் லைட்டோட குவாலிட்டி, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த விஷயம், லைட்டோட கலர். நேச்சுரலா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து வார்ம் கலர்ல இருக்கும், இல்லாட்டி ப்ளூ கலர். ஸோ இந்த லைட்டோட இந்த விஷயங்கள் வந்து கலர் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா தேவை, கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா நம்ம ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டோ எடுப்போம். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம இந்த ஃபிளாஷ் போட்டோகிராஃபில தான் பண்ண முடியும். நேச்சுரல் லைட்ல பண்றது ரொம்பவே சிரமம், கஷ்டம். ஃபிளாஷ் போட்டோகிராஃபில ஈஸியா சார். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிளாஷ் போட்டோகிராஃபி. ஸோ ஒரு நம்மளுக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றோம், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறது தான் ஃபிளாஷ் போட்டோகிராஃபில உள்ள சிறப்பான விஷயமே. ஃபிளாஷ் போட்டோகிராஃபில ரொம்பவே கத்துக்கிறதுக்கு ரொம்பவே சிரமங்க, அது டிஃபிகல்ட். அதை வந்து கத்துக்கிட்டு செய்யறது ரொம்பவே சிரமம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காசு அதிகமாக போட்டு நான் கியர்ஸ்லாம் வாங்கணும், ஸ்டுடியோ ஃபிளாஷஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் லைட் ஃபிளாஷஸ், ஸ்பீட் லைட்லாம் வந்து ரொம்பவே நம்ம செலவு பண்ணி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரைட் சன்னி டேல ஃபிளாஷே தேவை கிடையாது, எதுக்கு நம்ம ஃபிளாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல்கள் வந்து நம்மள மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விளக்கமா ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதா இந்த ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ. இந்த ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் வந்து 3 விஷயமா யூஸ் பண்ணலாம். அதாவது நேச்சுரலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நேச்சுரல் லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சோண்டு லைட் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபிளாஷ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சோண்டு லைட்டை ஃபில் பண்ணும். ஸோ இது நேச்சுரலான ஆம்பியன்ட்டையும் நேச்சுரல் லைட்டையும், அதாவது ஆம்பியன்ட் லைட்டையும் இந்த ஃபிளாஷ் லைட்டையும் ஆர்டிஃபிஷியலாக உள்ள லைட்டையும் நம்ம பேலன்ஸ். ரெண்டாவது விஷயம், என் பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு, ஃபிளாஷ் மட்டும் அப்படி துண்டா தனியாக அப்படியே செப்பரேட்டாக தெரியணும். அதுக்கு வந்து அப்படியே ஃபிளாஷை ஃபயர் பண்ணி என்னோட சப்ஜெக்டை மட்டும் அப்படியே ஒரு பளிச்சுன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாட்டிக்கா ஒரு சினிமாட்டிக்கா நீங்கள் காமிக்கணும்னா அதுக்கு யூஸ். மூணாவது விஷயம், கிரியேட்டிவாக யோசிக்கிறது. இந்த ஃபிளாஷையும் கலர்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட்டிவா யோசிக்கலாம். ஸோ ரியர் கர்டைன், சிங்க், அந்த மாதிரி ஹை ஸ்பீட் சிங்க், இது மாதிரிலாம் இருக்கு. இந்த கலர் ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த போட்டோகிராஃபியை கிரியேட்டிவா நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் ஃபிளாஷ் போட்டோகிராஃபியை வச்சு செய்யலாம். நேச்சுரல் லைட் போட்டோகிராஃபியில் செய்யறது ரொம்பவே சிரமம். இந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷர் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இந்த ஷட்டர் ஸ்பீடு என்னைக்குமே இந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. ஷட்டர் ஸ்பீட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர், அதாவது வெளிப்புற வெளிச்சத்தை மட்டும்தான் ஷட்டர் ஸ்பீட் கட்டுப்படுத்தும். ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த வெளிப்புற வெளிச்சம், அந்த அட்மாஸ்பியரிக்கோட லைட் மட்டும்தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் வந்து 1/50 எடுக்கிறீங்க, 1/200 எடுக்கிறீங்கன்னா அந்த லைட் வந்து 1/2000 1/4000 இருக்காது, இருட்டாயிரும். அதே சூரிய வெளிச்சம் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு வேகமாக வைக்கும்போது அந்த ஆம்பியன்ட் லைட் கண்ட்ரோல் ஆயிடும். ஆனால் ஃபிளாஷ் லைட்டை மட்டும் என்னைக்குமே அதை கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. அதாவது அந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் 50 வச்சாலும் அப்படி தான் இருக்கும், 2000 வச்சாலும் அதே எக்ஸ்போஷர் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு அளவுக்கு மேலே வந்து ஃபிளாஷ் என்ன தான் கம்மியாக வச்சாலும் பவர் வந்து எனக்கு அதே பிரைட்னஸ் கொடுத்துட்டே இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் 3 விஷயத்தை வச்சு அந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை நீங்கள் கண்ட்ரோல். அதாவது அபர்ச்சர், ஐஎஸ்ஓ, ஃபிளாஷ் பவர். அபர்ச்சர் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அபர்ச்சர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபிளாஷ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சமாக நீங்கள் திறந்து வச்சுக்கிறீங்க. இந்த ஃபிளாஷ் பவர் பார்த்தல அப்படின்னா பெருசாக திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபிளாஷ் அதை பட்டு உங்கள் சப்ஜெக்ட் மேலே பட்டு அந்த எக்ஸ்போஷர் உள்ளே வரும்போது அந்த அபர்ச்சர் வந்து அந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது ஐஎஸ்ஓ குறைச்சாலும் ஏற்றினாலும் அந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணும். மூணாவது ஃபிளாஷ் பவர். உங்களோட ஃபிளாஷ் யூனிட்ல நீங்கள் செட் பண்ணுற ஃபிளாஷ் பவரை வச்சு நீங்கள் அந்த ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த அபர்ச்சர், ஐஎஸ்ஓ, ஃபிளாஷ் பவர்
பவர், இந்த 3 சேர்ந்து தான் ஃபிளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுது. ஷட்டர் ஸ்பீட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ஃபிளாஷ் போட்டோகிராஃபியில சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. ஓகே, சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது எப்போதும் மண்டை போட்டு குலையும். அதாவது என்னது ஆம்பியன்ட் லைட்டுங்கிறீங்க, அது என்னது ஆம்பியன்ட் லைட்ல வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்ட மாதிரியே ஆம்பியன்ட் லைட்டுங்கிறது இயற்கையான வெளிச்சம். உங்களை சுத்தி உள்ள சூரியன்ல இருந்து வர உங்க அட்மாஸ்பிரிக் லைட், உங்களை சுத்தி இருக்கிற இயற்கையான வெளிச்சத்தை தான் ஆம்பியன்ட் லைட்டுங்கிறீங்க. அதாவது ஆம்பியன்ஸ்னா உங்களை சுத்தி உள்ள இடம், இயற்கையான இடம். அந்த ஆம்பியன்ஸ் தான், அங்க இருக்கிற வெளிச்சத்தை தான் நம்ம ஆம்பியன்ட் லைட்டுங்கிறோம். சரி, நீங்க செயற்கையா உருவாக்குற விஷயம் ஆர்டிஃபிஷியல் லைட்னு சொல்றோம்ல, இயற்கையா கிடைக்கிற விஷயம் ஆம்பியன்ட். அடுத்தது ஹை ஸ்பீட் சிங்க், HSS. அதன HSS, ஹை ஸ்பீட் சிங்க் தான. சிங்க் அப்படின்னா உங்க கேமரால உள்ள ஷட்டர் ஸ்பீடும் உங்க ஃபிளாஷ் யூனிட்டும் ரெண்டும் சேர்ந்து அந்த சங்கத்தில் ஐக்கியமாகி வேலை செய்யறாங்கல்ல, அந்த ரெண்டு பேர் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறது தான் ஹை ஸ்பீட் சிங்க்னு சொல்றோம். அதாவது சிங்க் இது வந்து ஒரு கேமராக்கும் ஒரு ஷட்டர் ஸ்பீட் லிமிட் இருக்கு. அதாவது ஷட்டர் ஸ்பீடு, நான் இவ்வளவு என் கேமரா வந்து இவ்வளவு ஷட்டர் ஸ்பீட்ல இவ்வளவு ஓப்பன் ஆகி இவ்வளவு நான் க்ளோஸ் ஆக போறேன், எனக்கு இந்த நேரத்தில் வந்து நீ ஃபிளாஷை ஃபயர் பண்ணு சொல்லி ஒருத்தையும் நீங்க போட்டோ எடுக்கும்போது உங்க கேமரா உங்க ஃபிளாஷ் யூனிட் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஓப்பன் ஆக போறேன், எனக்கு இப்போ ஃபயர் ஆகும், இப்போ நான் ஓப்பன் ஆக போறேன், இப்போ ஃபயர் ஆகும்னு சொல்லும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் எக்ஸ்போஷர் கரெக்டாகவே கிடைக்குது. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்க ஷட்டர் ஸ்பீடு வந்து வேகமாக போகும்போது அந்த ஃபிளாஷ் யூனிட் வந்து டக்குன்னு அதுக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு அடித்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஒரு கேமராவுக்கு இப்போ கேனான் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1/200 இருக்கும். சில கேமரா நிக்கான் கேமராவில் 1/250, அடுத்த சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா 1/320 அது மாதிரி இருக்கும். இந்த லிமிட், ஷட்டர் ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலே வேகமாக போகும்போது உங்கள் ஃப்ளாஷ் யூனிட் அந்த ஒன்றிணைஞ்சு அதை வேலை செய்ய முடியாது, சிங்க் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கேமராலேருந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, ஸோ ஹை ஸ்பீட் சிங்க் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நான் இந்த லிமிட்டுக்கு மேலே நான் ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக போக போகிறேன், என்னோட வேகத்துக்கு நீ உடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ் யூனிட்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும். நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு இவ்வளவு வேகமா போக போறேன், என்னோட வேகத்துக்கு நீ உடியான்னு சொல்லும்போது ஒரு 1/2000 வச்சு நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேகத்துக்கு இந்த ஃபிளாஷ் யூனிட் வந்து பளிச்சுன்னு நிறைய பல்சஸ் ஆஃப் ஃபிளாஷை வந்து அதை அடிச்சு என்ன பண்ணுன்னா அந்த வேகத்தை வந்து அது ஈடு செய்யும். இந்த வேகத்துல அந்த அப்படி முடிகிற வேகத்துக்கு பளிச்சுன்னு அடிச்சு அந்த படத்தை ஒழுங்கா எக்ஸ்போஸ் பண்ணி உங்க சென்சார்ல பதிவேற்றும். ஓகேவா? இல்லைன்னா நீங்க அந்த ஹை ஸ்பீட் சிங்கை வந்து ஆன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உங்க படத்துல அந்த ஷட்டர் வந்து இடையில வேகமா போற அந்த ஷேடோ, அந்த நிழல் தெரியும். ஒன்று கீழேயோ இல்லை படத்துக்கு மேலேயோ நிழல் வரும். இதுதான் ஹை ஸ்பீட் சிங்க்னு சொல்றோம். அடுத்தது TTL. அது என்ன TTL? த்ரூ த லென்ஸ்னு சொல்றோம். த்ரூ த லென்ஸ் மீட்டரிங். உங்களோட கேமரால ஒரு லைட் மீட்டர் இருக்குங்க. நீங்க ஒரு போட்டோ எடுக்கும் போது லென்ஸ் வழியா உள்ள எவ்வளவு லைட் வருது அப்படிங்கிற சென்ஸ் பண்ற ஒரு மீட்டர். அந்த மீட்டர் தான் ஒரு வாட்டி நீங்க போட்டோ எடுக்கும் போது அது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கா இல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு உள்ள ஒரு மீட்டர் சொல்லுதுல, அதுதான் லைட் மீட்டர். நீங்க இந்த TTL ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபிளாஷ் யூனிட் என்ன பண்ணும்னா பளிச்சுன்னு முன்னாடி ஒரு ஃபிளாஷ் அடிச்சு அந்த சப்ஜெக்ட் வழியா பிரதிபலிச்சு உங்க லென்ஸுக்கு வர வெளிச்சத்தை உங்க கேமரால உள்ள மீட்டர் அதை சரி பார்க்கும். இது ரொம்ப பிரைட்டா இருக்கா இல்ல ரொம்ப டார்க்கா இருக்கா, அதுக்கு ஏத்தாப்புல நீ இவ்வளவு டார்க்கா இருக்க இல்ல இவ்வளவு பிரைட்டா இருக்கிற, இந்த ஃபிளாஷ் பவரை நீ இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ட்ரிகர் வழியா அந்த ஃபிளாஷ் யூனிட்டுக்கு ஒரு கமாண்ட் அனுப்பும். ஸோ இவ்வளவு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதை அனுப்பும். ஸோ ரெண்டாவது வாட்டி அதை ஃபிளாஷ் எடுக்கும். இது எடுத்து அந்த கரெக்டான எக்ஸ்போஷர்ல அந்த படத்தை பதிவு செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்ற நேனோ செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட்ல வந்து நடக்கிற விஷயம். இதை நான் இவ்வளோ ஸ்லோவாக சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃபிளாஷ் அடிச்சு அதை வந்து இந்த மீட்டர் வழியாக சரி பார்த்து கேமராவில் உள்ள லென்ஸ் வழியாக வர வெளிச்சத்தை சரி பார்த்து அதுக்கப்புறம் அது ரெண்டாவது வாட்டி ஒழுங்கான ஃபிளாஷை பவரில் அனுப்பிச்சு அந்த படத்தை பதிவேற்றும். இதெல்லாம் வந்து அப்படி கண்ணுமிக்கிற நேரத்தில் அப்படி நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இதை தான் TTLனு சொல்கிறோம், த்ரூ த லென்ஸ். அடுத்த விஷயம் ரீசைக்கிள் டைம். அதாவது என்ன ரீசைக்கிள் டைம்? உங்களோட ஃப்ளாஷ் யூனிட் அந்த ஃப்ளாஷ் ஒரு வாட்டி ஃப்ளாஷ் அடித்து அது மறு ஃப்ளாஷுக்கு தயாராகிற அந்த கால இடைவேளை இருக்குல்ல, அந்த அவகாசம், அதுதான் ரீசைக்கிள் டைம். அதாவது வேகமாக ஓடிட்டு வந்து ஒருத்தன் வந்து நிற்கிறான், மூச்சு விட்டு அடுத்த ஓட்டத்துக்கு தயாராகிற அந்த ப்ரீத்திங் பீரியட் தான் ரீசைக்கிள் டைம். நெக்ஸ்ட் ஃபிளாஷ் டியூரேஷன். அது என்னது ஃபிளாஷ் டியூரேஷன்? ஃபிளாஷ் டியூரேஷன் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஃபிளாஷ் அது எந்த பவரில் வேணாலும் இருக்கட்டும், ஃபிளாஷ் ஆகி ஃபுல் பவரில் மின்னி திரும்பி அப்படி கிராஜுவலாக அந்த ஃப்ளாஷ் வந்து ஆஃப் ஆகுதில்ல, இந்த டியூரேஷன் தான் ஃப்ளாஷ் டியூரேஷன் சொல்கிறோம். அது ஒரு ஃப்ளாஷுக்கும் ஒரு பவரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த பேசிக்கான டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் அட்வான்ஸாக நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சின்னதாக உங்கள் கையில் இருக்கிற ஸ்பீட் லைட், ரிஃப்ளெக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணியே
வச்சிருக்கீங்க, நீங்க பல விதமா சிங்கிள் லைட் போர்ட்ரேட் எடுக்கலாம். ஒரே ஒரு லைட்டை வச்சு நீங்க பல விதமான போட்டோகிராஃபி எடுக்கலாம். இதை பத்தி இன்னொரு வீடியோல டீடைலா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க. சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.